الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر إلى آخر الآية صدق الله مولانا العلي العليم قال نبينا صلى الله عليه وسلم الصلاة إماد الدين فمن أقامها فقد أقام الدين إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய தூதர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி நபி நாதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், மேலும் கியாமத் பர்யந்தம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்வார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று துஆ செய்ததன் பின்னால், இத்திகாப்புடைய நியத்துடன் இந்த பள்ளியில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடக்கும்படி எமக்கு ஏவி இருக்கிறானோ, கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, அவைகளை முற்று முழுதாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தடுத்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ, செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக வாழ்க்கையில் தவிர்ந்து நடக்கும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் கோடிக்கணக்கான வஸ்துக்களை படைத்ததன் பின்னால் ஒன்றையும் எவ்வாறு அவை வடிவமைக்கு படைக்கப்பட வேண்டுமோ, அதனுடைய வாழ்க்கைக்கு அது எவ்வாறு அதனுடைய படைப்பு இருக்க வேண்டுமோ அதனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அழகான வடிவில் படைத்திருக்கிறான். அழகான வடிவில் அமைத்திருக்கிறான். இதை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாங்கள் மனித வர்க்கத்தை அழகான வடிவமைப்பில் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் படைப்பினங்களை படைத்துவிட்டு அதில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்துவிட்டு இந்த மனிதனுக்கு ஒரு குறுகிய காலத்து வாழ்க்கையை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்த வாழ்க்கை மூலமாக மனிதன் அவனுக்கு மௌத்தென்ற ஒன்றை அல்லாஹ் அமைத்து அந்த மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை நீண்ட காலத்து வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறான். இந்த மனிதன் அதற்காக வேண்டி அமல் செய்து ஆகிரத்தில் மகா பெரும் வெற்றியாளனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து அதற்குரிய வழியாக அல்லாஹ் தொழுகையை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான்.
இதற்கு மாற்றமாக நாங்கள் வாழ்வோமையானால் இச்சையை பின்பற்றி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு முகம் கொடுத்து நாங்கள் வாழ்வையானால் அதற்கும் அல்லாஹ் அவனுடைய கோப பார்வையாக நரக நெருப்பை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறான். இவை ரெண்டையும் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் எங்களிடத்தில் தந்திருக்கிறான். ஆனால் இதுக்கு முன்னால் அல்லாஹ் இதை தருவதற்கு முன்னால் எங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டான். நாங்கள் ஆலமுல் அர்வாஹில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடன் ஒப்பந்தம் செய்துவிட்டான், உங்களை பரிபாலிப்பவன் இருட்டிலும் வெளிச்சத்திலும் சூட்டிலும் குரலிலும் பகலிலும் இரவிலும் உங்களை பரிபாலிப்பவன் நான் அல்லவா என்று அல்லாஹ் ஆலம் அர்வாக வச்சு கேட்கும் போது நாங்கள் எல்லாரும் சொன்னோம், காலு பலா, மாற்றமாக நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், சொன்னோம். இப்போது அல்லாஹ் அதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி சிறிது காலத்தை எங்களுக்கு தந்து அனுப்பியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மனித வர்க்கம் என்று சொல்லும் பொழுது ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இன்று வரை உள்ள மனித வர்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேற எல்லாருக்கும் அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கிறான். இந்த தொழுகை மூலமாக நாங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தொழுகையை தந்துவிட்டு எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, இதை மனிதன் எவ்வாறு நிறைவேற்றுகிறான்? சோம்பேறித்தனமாகவா, உற்சாகமாகவா, எவ்வாறு நிறைவேற்றுகிறான் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இதை விடும் பொழுது, இந்த தொழுகையை நிறைவேற்றாமல் நிலைநாட்டாமல் விடும் பொழுது அல்லாஹ் அவ்வப்போது மனிதனுக்கு சில சோதனைகளை உண்டாக்கி கொடுக்குகிறான். அவனுடைய குடும்பத்தை பறித்தெடுப்பது போல, அவனுடைய சொத்து செல்வங்களை பறித்தெடுப்பது போல, அவனுடைய பாவங்கள் அனைத்தும் வேட்டில் நிறைக்கப்பட்டு அவனுடைய உள்ளங்கள் கருப்பிடித்து இருப்பது போல, இவ்வாறு பல வகையான துன்பங்களை அல்லாஹ் அவனுடன் சேர்த்து விடுகிறான். இந்த மனிதன் தொழுகையை சரிவர நிறைவேற்றும் பொழுது அவனுடைய பாவங்கள் மரத்தில் இருந்து இலைகள், காய்ந்த மரத்தில் இருந்து இலைகள் விடுவது போன்று, உதிர்கள் போன்று பாவங்களை அல்லாஹ் உதித்து விடுகிறான். ஏனைய நிலைமைகளில் அவனுடைய காரியங்களை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்குகிறான். ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி அவனை தொழுகையின் பக்கம் விரைய வைத்து அவனை அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்து விடுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை நபி அவர்களுக்கு கொடுத்தது வானத்தில் எடுத்து 7ஆம் வானத்துக்கு எடுத்து அல்லாஹ் இந்த தொழுகையை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இதர வணக்கங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தான், பூமியில் அல்லாஹ் பரலாக்கினான். ஆனால் தொழுகையை 7வது வானத்துக்கு நபியை அடைத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ் மலக்குமாருடைய தொடர்புகள் இன்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் எங்களுக்கு 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்தான். நபி அவர்கள் அதனை இலகுபடுத்தி கேட்டு 5 நேர தொழுகையாக ஆக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பேரருள் 50 நேர தொழுகையுடைய நன்மையையும் தன்மையையும் 5 நேர தொழுகையில் அல்லாஹ் அதனை மீதம் வைத்திருக்கிறான், அதனை குறைவு செய்யவில்லை. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை இஸ்லாத்துடைய கடமைகளில் 2வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதில் மிகவும் உச்சகட்டத்தில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். தொழுகையில் தக்பீர் கட்டுவது நெஞ்சிலா அல்லது கீழையா, தொப்புள் இல்லையா என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, மூத்த உலமாக்கள் எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறார்கள்,
தக்பீர் கட்டக்கூடிய விடயத்தில் நீங்கள் குறை பார்த்து வெளியேறாமல், தக்பீர் நெஞ்சில கட்டினாலும் கீழே கட்டினாலும் மேல கட்டினாலும் நீங்கள் முதலாவது பள்ளிக்கு வாருங்கள். வந்து நீங்கள் எத்தனை அடி உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்களோ அத்தனை அடி பணிந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம்பணியுங்கள் என்பதை, சிரம்பணிந்து அவனுக்கு முன்னால் உங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிக்காட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு விரைந்து வந்து அவனுக்கு முன்னால் அடிமைத்துவத்தை வெளிக்காட்டும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அளவற்ற அருள்களை செய்கிறான். அவர் எடுத்து வைத்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவங்களை மன்னிக்க வைத்து, ஒவ்வொரு நன்மைகளை கொடுத்து, ஒவ்வொரு அந்தஸ்துக்களை உயர்த்தி, அவர் பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார்களை வீட்டில் பின்னால் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இவர் பள்ளிக்கு வரும்போதெல்லாம் நபி அவர்கள் கூறினார்கள், மணி தாதையில் மஸ்ஜித் பல்யஷது லஹு பில் ஈமான். யார் அதிகமாக பள்ளிக்கு வந்து போகக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்கு ஈமான், அவர் ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள், சொன்னார்கள், மைமூனத்துன் மைமூனன் அஹ்லுஹா மஹ்பூலத்துன் மஹ்பூலன் அஹ்லுஹா. அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார், அவருடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள், அவரும் பரக்கத் செய்யப்பட்டு விட்டார், அவருடைய குடும்பத்தார்களும் பரக்கத் செய்யப்பட்டு விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் நபி அவர்கள் ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடன் இருந்தேன், ஒரு மரத்தடியின் கீழ் இருந்தேன். ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காய்ந்த மரத்தினுடைய காய்ந்த கிளையை பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர ஆரம்பித்தன. ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீங்க கேட்கவில்லையே, அதுக்கு நான் ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, ஹாக்கதா பால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு செய்து காட்டினார்கள். நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தடியின் கீழ் இருந்தேன். அந்த மரத்தினுடைய காய்ந்த கிளையை பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. நபி அவர்கள் கேட்டார்கள், யா சல்மான், ஏன் நான் இவ்வாறு செய்தேன் என்று நீங்கள் கேட்கவில்லையே, அதற்கு நான் ஏன் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைனல் முஸ்லிம இதா தவல்லஅ வ அஹ்ஸனல் வுதுஅ. நிச்சயமாக ஒரு முஸ்லிம் வுது செய்து, அந்த வுதுவை நல்ல முறையில் செய்து விடுவானே ஆனால், பிறகு 5 நேர தொழுகையை அவர் நிறைவேற்றுவாரே ஆனால் அவருடைய பாவங்கள் இந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்தது போன்று உதிர்ந்துவிடும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அக்கிமிஸ் ஸலாத்த லிதரஃபஇன் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத் ஸாலிக ذிக்ரா லிஸ்ஸாகிரீன். தொழுகையை நிலைநாட்டுங்கள், பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிச்சயமாக நல்ல காரியங்கள் பாவமான காரியங்களை அழித்துவிடும், போக்கிவிடும். இந்த உபதேசம் பெறக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உபதேசமாக இருக்கின்றது என்ற குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பகலின் 2 ஓரங்கள் 2 இன்றைக்கு கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய முறைகளில் ஒன்றுதான். பகலில் 2 ஓரங்களிலும் இரவில் ஒரு பகுதியிலும் சேர்ந்து 3 நேர தொழுகைதான் என்று வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஹக்கான உலமாக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சொல்கிறார்கள். ஹதீஸ்களில் இருந்து பகலின் இரு ஓரங்கள் என்றால் சுபஹ் தொழுகையும் லுகர் தொழுகையும் அது காலையை சேர்ந்ததாக இருக்கின்றது. அசருடைய தொழுகையும் மக்ரிபுடைய தொழுகையும் பகலுடைய மாலை நேரமாக இருக்கின்றது. எனவே பகலுடைய இரு நேரங்கள் என்றால் சுபஹுடைய தொழுகையும் லுகருடைய தொழுகையும் ஒரு பகலுடைய ஒரு துண்டு, அசருடைய தொழுகையும் மக்ரிபுடைய தொழுகையும் பகலுடைய இன்னொரு துண்டு. ஆக பகலுடைய இரு ஓரங்களாக இருக்கின்றன. இரவுடைய ஒரு நேரம் என்பது அல் அஷா கபுல் அல் இஷா என்று சொல்வதை போன்று இரவு சாப்பாட்டுடைய நேரம் இஷாவுடைய நேரமாக இருக்கின்றது. எனவே இஷாவுடைய நேரம் இரவில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதுக்குத்தான் ஜுலபமினல் லைல், இரவினுடைய ஒரு பகுதி என்று சொல்லப்படுகின்றது. இந்த 5 நேர தொழுகையை தொழுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் ஒரு முஃமினுடைய பாவங்களை அழித்து அவனுடைய பட்டோலையை பரிசுத்தப்படுத்தி விடுகிறான். அவனுடைய பட்டோலையை பாவத்தை விட்டும் நீக்கி பாவத்தில் இருந்து அதனை பரிசுத்தப்படுத்தி அவனை பரிசுத்தப்படுத்தி விடுகிறான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாமா ஜக்கரியா ரஹ்மத்துல்லா அவர்கள் தன்னுடைய தகப்பன் அல்லாமா யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தும் போது இந்த ஹதீஸுக்கு 2 கருத்துக்களில் கூறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஒரு முஃமினிடத்தில் பெரும் பாவங்கள் நிகழ்வதென்பது அது அபூர்வமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வாறுதான் அந்த பாவங்கள் நடந்துவிட்டால் அந்த மனிதன் நிம்மதியாக இருக்க மாட்டான் தௌபா இஸ்திக்பார் செய்யும் வரையில். ஏனென்றால் இஸ்லாமிய உணர்வு பெரும் பாவங்களுடன் இருப்பதற்கு அது இடம் கொடுக்காது, அது நிம்மதியாக அவரை இருக்க விடாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அவன் சிறு பாவங்கள் செய்யும் பொழுதோ இவ்வாறான தொழுகைகள் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விடுகின்றன. 2வது கருத்து சொல்கிறார்கள், தொழுகையில் ஒருவர் இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் முஸ்தஹபுகளை பேணி ஒழுக்கங்களை பேணி தொழுவாரையானால் அவருடைய பாவங்கள் அந்த தொழுகையில் செய்யக்கூடிய எத்தனையோ தௌபா இஸ்திக்பார்கள் அவருடைய பாவங்களை அழித்து விடுகின்றன, அவருடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கி விடுகின்றன. எனவே இவர் பரிசுத்தமானவனாக ஆகிவிடுகிறார். தொழுகையுடைய கடைசி இருப்பில் ஓதும் போதும் இருக்கும் பொழுதோ சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா, யா அல்லாஹ் நான் எனக்கே பெரும் அநியாயத்தை விளைத்துக் கொண்டேன், உன்னை தவிர எனக்கு மன்னிப்பவன் வழிகாட்டுவன் யாரும் இல்லை என்று இவ்வாறு பல இஸ்திக்பார்களை மனிதன் அந்த தொழுகையில் செய்கின்றான். எனவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கின்றது. இவ்வாறு குறிப்பிட்டு சொன்னார்கள், அகிமிஸ் ஸலாத்த தர்ஃபைன் நஹார், அகிமிஸ் ஸலாத்த தர்ஃபைன் நஹார் வஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத் ஸாலிக ஸிக்ரா லிஸ்ஸாகிரீன். தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிச்சயம் பாலின் இரு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் நிச்சயமாக நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களை தீய காரியங்களை நீக்கி விடுகின்றது, போக்கி விடுகின்றது என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் நபி அவர்கள் நல்ல முறையில் வுது செய்யுங்கள் என்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வுது செய்யும் பொழுது வுது என்றும் சொல்லும் பொழுது இது மிஃப்தாஹுஸ் ஸலா தொழுகையின் திறவுகோலாக இருக்கின்றது. இந்த வுதுவுடைய முஸ்தஹபுகள் ஒழுக்கங்கள் இவைகளை பேணி வைத்திருப்பது எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மிஸ்வாக் செய்வது அது மிகப்பெரிய சுன்னத்தாக இருக்கின்றது. அது இன்று அலட்சியம் காட்டப்படுகின்றது. மிஸ்வாக்குடைய சந்தர்ப்பத்தில் அதிகமானவர்கள் அலட்சியம் செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்வாக் செஞ்சு தொழக்கூடிய தொழுகை மிஸ்வாக் செய்யாமல் தொழக்கூடிய தொழுகையை விட 70 மடங்கு சிறந்ததாக மிஸ்வாக் செய்து தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், மிஸ்வாக் செய்வதன் மூலமாக மனிதனுக்கு 10 விதமான பிரயோஜனங்கள் இருக்கின்றன. அவையில் ஒன்று வாயை சுத்தப்படுத்துகிறது, அல்லாஹ்வின் திருப்பத்துக்கு காரணமாக இருக்கின்றது, ஷைத்தானுக்கு கோபத்தை உண்டாக்குகின்றது,
மலக்குமார்கள் நேசராக்கி கொள்கின்றார்கள். அல்லாஹ்வும் மிஸ்வாக் செய்பவரை நேசராக்கி கொள்கிறான். பல் ஈர்களுக்கு சக்தி அளிக்கின்றது, சளியை நீக்குகின்றது, பித்தத்தை போக்குகின்றது, பார்வையை கூர்மையடைய செய்கின்றது, வாயின் துர்நாற்றத்தை போக்கி நறுமணத்தை உண்டாக்குகின்றது. ஆக இவ்வாறான 10 விடயங்கள் மிஸ்வாக் செய்வதன் மூலமாக எங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள் 70 பயன்கள் இந்த மிஸ்வாக்கில் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் கடைசி மரண தருவாயுடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வருவது. இதுவும் அந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய பிரயோசனங்கள் 70 பிரயோசனங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக ஒரு மனிதர் அபின் பாவிப்பாராக இருந்தால் அவருக்கு 70 விதமான தீமைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று கலிமா, அவருடைய கடைசி நேரத்தில் கலிமா சொல்ல வராமல் இருப்பது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை மன்னிக்கக்கூடிய, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பொழிந்து தரக்கூடிய, அல்லாஹ்வின் மன்னிப்புகளை பொந்தி தரக்கூடிய இந்த தொழுகை எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இதனை இன்றைக்கு நாங்கள் அசட்டை செய்து தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, விழித்தெழும்புவோம். தொழுகையில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்திகளை வைத்திருக்கிறான். நாங்கள் ஓதக்கூடிய ஓதல்களுக்கு பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து எங்களுடைய தரக்குறைச்சிகளை நிறைவேற்றி செய்து எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து எங்களுடைய பாவங்களை எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருகிறான். ஆக அல்லாஹ்வின் அன்பும் அருட்கொடையும் தாராளமான மன்னிக்கும் தன்மையும் அல்லாஹ் ஆகியவை இந்த தொழுகையில் இருந்து நாங்கள் பயனடையாவிட்டால் யாருக்கு எந்த நஷ்டம்? சகோதரர்களே, எங்களுக்குத்தான் நாங்கள் பெரும் நஷ்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் தாக்கிய தொழுகைக்காக நீயத்தை வைத்துவிட்டு தூங்குகிறார். அவருக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, தூக்கம் மிகைத்து விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அவருக்கு தஹஜ்ஜத் தொழுத நன்மையை கொடுக்குகிறான். தூக்கம் இலாபமாக ஆகிவிடுகின்றது. ஆக இவ்வாறான அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய உபகாரத்துக்கும் ஒரு எல்லை உண்டா? இவ்வாறு அள்ளி கொடுக்கும் ஒரு தயாரிடத்தில் நாம் பெறாமல் அவனுடைய அருட்கடைகளை நாங்கள் வாரி அல்லாமல் நாங்கள் இருப்பது எவ்வளவு பெரிய துப்பாக்கியமும் பேரிழப்புமாகும். சகோதரர்களே, சிந்திப்போம். நாங்கள் தொழுகையின் பக்கம் விரும்புவோம். நபி அவர்கள் கூட ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிய இல ஸலாத், நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் தொழுகையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் முன்னே நபிமார்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் காற்று சற்று வேகமாக வீசிவிட்டால், புயல் காற்றுகள் வீசினால் அல்லது கிரகணம், சூரிய சந்திர கிரணங்கள் ஏற்பட்டுவிட்டால் மஸ்ஜிதை விட்டு வெளியே வரமாட்டார்கள். அந்த அளவுக்கு மஸ்ஜிதை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியர்கள் ஓதி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு கேளுங்கள். நிச்சயமாக தொழுகை அது உள்ளட்சியம் உடையவர்களுக்கு அண்டி மிக பெரியதாக பாரமானதாக இருக்கும் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இன்னும் நபி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது மஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதிலே தரித்திருங்கள். லா நஸ்அல்க ரிஸ்கன், உங்களிடத்திலிருந்து நாங்கள் ஆகாரத்தை கேட்க மாட்டோம். மாறாக நஹ்னு நர்ஜுகுக், உங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து தருவோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி மூச்சு, இறுதி முடிவு அது அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களுக்குத்தான் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையுடைய தொழுகை எங்களிடத்தில் கையை விரிக்கின்றது. நாங்கள் குழுக்களை பேணி தொழக்கூடியவர்களாக மாறும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள்கடைகள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தன்மை, அல்லாஹ்வுடைய பேருபகாரம் எங்களுடைய காலடியில் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹஸரத் அல்லமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் நீங்கள் சொர்க்கம் சொல்ல விருப்பமா சொல்கிறீர்களா அல்லது நீங்கள் 2 ரக்காத் தொழுகிறீர்களா என்று கேட்கப்பட்டால் நான்
சொர்க்கம் செல்வது தொழுகை 2 ரக்காத் தொழுவதைத்தான் நான் விரும்புவேன். ஏனென்றால் சொர்க்கம் நுழைவது மூலம் நான் இன்பமாக இருக்கலாம். ஆனால் 2 ரக்காத் தொழுவது மூலம் என்னுடைய அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருப்பத்தை தேடி நான் தொழக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக அல்லாமா சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் ஒரு மலக்கு எழும்பி சொல்கிறார், கூமு வாத்துஃபிஉ மா அவ்கத்தும், நீங்கள் எழும்புங்கள், எழும்பி உங்களுக்கு எதிராக நீங்கள் தூண்டிய நெருப்பை அணைத்து விடுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பயக்கூமூன், புத்திசாலிகள் எழுந்து வயத்தஹரூன், அவர்கள் சுத்தமடை ஒழு செய்கிறார்கள். அவர்கள் லுகருடைய தொழுகையை தொழுகிறார்கள். தொழும் பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபயக்ஃபிரு லகுமா பைனஹுமா, அவருடைய சுபவுடைய தொழுகைக்கும் லுகருடைய தொழுகைக்கும் மத்தியில் நடந்த அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஃபைதா ஹலரத்தில் அஸ்ர் ஃபமித்லு தாலிக், அசருடைய தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஃபைதா ஹலரத்தில் மக்ரிப் ஃபமித்லு தாலிக், ஃபைதா ஹலரத்தில் அத்தமா ஃபமித்லு தாலிக். அவ்வாறு அசருடைய நேரம், மகருடைய நேரம், இஷாவுடைய நேரம் வந்துவிட்டால் அவ்வாறு அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. பயனாமூன், அதுக்கு பின்னால் இஷாவுடைய தொழுகையின் பின்னால் அதிகமான மக்கள் தூங்கி விடுகின்றார்கள். ஒரு சில கூட்டத்தார்கள் நல்ல விடயங்கள் செய்வதில், தொழுகை, குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல் போன்ற நல்ல காரியங்கள் ஈடுபடுவதில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த நேரம் அது அழகானதாக, சந்தோஷமானதாக, வெற்றியை ஈட்டி குடிக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது. இன்னும் சில கூட்டத்தார்கள் அந்த தன்னுடைய நேரத்தை பாவம் செய்வதில், திருட்டு, விபச்சாரம் போன்றவைகள், கொள்ளையடிப்பது போன்றவைகள் ஈடுபடுகின்றார்கள். எனவே அவருடைய நேரம் கைசேதத்துக்குரியதாக, அந்த சந்தர்ப்பம் கைசேதத்துக்குரியதாக, நஷ்டத்துக்குரியதாக, லாபத்துக்கு பாரமாக நஷ்டத்தை ஈட்டு தரக்கூடியதாக மாறிவிடுகின்றது. இது இந்த ஹதீஸ் தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரபல சூஃபி ஹதரத் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் 5 விடயங்களை தேடினேன். அவைகள் 5 இடங்களில் கிடைத்தன. உணவில் பரக்கத்தை தேடினேன், அது லுஹா தொழுகையில் கிடைத்தது. கபருக்கு வெளிச்சத்தை தேடினேன், அது தஹஜ்ஜுத் தொழுகையில் கிடைத்தது. முன்கர் நக்கீரின் கேள்விகளுக்கு பதிலை தேடினேன், குர்ஆனை ஓதுவதில் கிடைத்தது. சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாக கடக்கும் வழியை தேடினேன், அதை நோன்பு நோட்பதிலும் சதகா செய்வதிலும் நான் பெற்றுக்கொண்டேன். அரசுடைய நிழலை தேடினேன், அதை கல்வத்தில் இருந்து, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக கூறுகிறார்கள். கண்ணியக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தி சென்றவர்கள் முந்தி சென்று விட்டார்கள். நாங்கள் இதுக்கு பின்னால் எவ்வாறு நாங்கள் முந்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு யோசனை எடுக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக எங்களுடைய தொழுகை பொடுபோக்காக, எங்களுடைய தொழுகை நயவஞ்சத்தனமாக மாறுமையானால் அதை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, லை யனாலுல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய இறைச்சோ அல்லது இரத்தமோ அல்லாஹ்வை வந்து அடைவதில்லை. மாற்றமாக உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய தக்வா, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய இறையச்சம் தான் அல்லாஹ்வை வந்து அடைகின்றது. எனவே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூபாலில் முஹ்லிசீன், உல தூய்மையுடன் செய்யப்படுபவர்களுக்கு சுபசோனம் உண்டாவதாக. உலாய்க்க மசாபிஹு துஜா, அவர்கள் தான் நேர்வழியின் ஒளிவிளக்காவார்கள். தத்தஜல்லா அன்ஹும் குல்லு ஃபித்னத்தில் ஸுல்மா, பூமிக்கு இறங்கக்கூடிய பெரும் பலாய் முசீபத்துகள் அவர்களை விட்டும் நீங்கி போய் விடுகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இஹ்லாஸுடன் செய்யப்படும் பொழுது அல்லாஹ் எங்கள் மூலமாக முழு பூமிக்கும் இறக்கக்கூடிய பலாய் முசீபத்துகளை நீக்கி விடுகின்றான். மாற்றமாக இன்றைக்கு தொழுகையில் அடுத்தவரைக்கு காட்டுவதற்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி அல்லது பொடுபோக்குத்தனமாக தொழப்படக்கூடிய தொழுகைக்கு என்ன கிடைக்க போகுது? கண்ணியத்துக்குரியவர்களே, அதையும் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றது. குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், நிச்சயமாக தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக.
வயல் என்பது கேடு என்ற ஒரு கருத்து இருக்கின்றது, நரகம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. நரகத்தில் ஓடக்கூடிய சீல் தண்ணியால் ஓடக்கூடிய ஒரு ஓடை என்பதாக கருத்து இருக்கின்றது. இப்படியான நரகம் அந்த தொழக்கூடியவர்களுக்கு உண்டாவதாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தன்னுடைய அவர்கள் தன்னுடைய தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அசட்டை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் யுராஊன், அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் முனாஃபிக்குகளை பற்றியும் குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லும் பொழுது, இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகையின் பக்கல் அவர்கள் நிற்பார்களேயானால் சோம்பேறிகளாக அவர்கள் நிற்பார்கள். யுராஊனன் நாஸ், மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் தொழுவார்கள். வலா யதுகுருனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை குறைவாகவே அவர்கள் ஞாபகம் செய்வார்கள் என்பதாக இந்த குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. தொழுகையை விடுவது அது சும்மா காரியம் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, குஃபருக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழுகையை விடுவது மனிதனை குஃப்ரில் சேர்த்து விடுகின்றது. தொழுகையை விடுவது மனிதனையும் குஃப்ரையும் ஒன்றாக சேர்த்து வைக்கின்றது. தொழுகை ஈமானையும் குஃப்ரையும் வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக தொழுகை யார் விடுகின்றாரோ அவர் காபீராகி விடுகின்றார். இன்னொரு இடத்தில் உலமாக்கள் அது சொல்லும் பொழுது அவரின் மீது காபீரான நிலைமையில் அவர் மௌத்தாகி விடுவார் என்று அவர் மீது குஃபர் பயப்படப்படுகின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு உலமாக்களுடைய கருத்து சொல்லப்படுகின்றது, யாரு தொழுகிறாரோ அந்த தொழுகை அவர் குஃபரை விட்டும் அவரை தடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. எனவே நாங்கள் தொழுகையை அல்லாஹ்வை அஞ்சி தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்துடன் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 உபதேசங்களை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் லா துஷிகு பில்லாஹி ஷைஆ வ இன் குதித்தும் அவ் ஹுரிக்தும் அவ் சுலிப்தும், நீங்கள் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அல்லது நெருப்பில் எரிக்கப்பட்டாலும் அல்லது துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடாதீர்கள். வலா தத்ருக்கு ஸலாத்த முத்தஅம்மிதீன், வேண்டுமென்றே தொழுகையை விட்டுவிட வேண்டாம். ஃபமன் தரகா முத்தஅம்மிதன் ஃபகத் ஹரஜ மினல் மில்லா, யார் வேண்டுமென்று தொழுகையை விட்டு விடுகின்றாரோ அவர் இந்த மார்க்கத்தில் இருந்து நீக்கிவிட்டார், இந்த மார்க்கத்தில் இருந்து அவர் வெளியேறிவிட்டார். வலா தர்கபுல் மஅசியா ஃபைன்னஹு ஸக்துல்லாஹ், பாவங்களை செய்துவிட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட வேண்டாம், அது அல்லாஹ்வுடைய கோப பார்வையாக இருக்கின்றது. வலா தஷ்ரபுல் ஹம்ர், நீங்கள் மதுபானம் அருந்திவிட வேண்டாம். ஃபைன்னஹா ரஸுல் ஹதாயா குல்லிஹா, அதுதான் அனைத்து பாவங்களுக்கும் ஆணிவேராக இருக்கின்றது. இதுவும் தப்ரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய குழந்தைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 7 வயது தொழுகை ஏவுங்கள், 10 வயதாலும் தொழாவிட்டால் அவர்களுக்கு தொழுகை விட்டதற்காக வேண்டி அடியுங்கள் என்று ஹதரத் நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறி இருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குழந்தைகள் தொழுவதை கண்காணித்து வாருங்கள், அவர்களுக்கு நல்ல விடயங்களை பழக்குங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு தந்தை குழந்தைகளை அடிப்பது வயலுக்கு நீர் பாய்ச்சுவதை போன்று பிரயோசனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை விடுவது இந்த விடயங்கள் மட்டுமல்ல, அனைத்து விடயங்களும் பறிபோனதை போன்ற மனிதன் ஆகிவிடுகின்றான். அதில் ஒன்றுதான் நபி அவர்கள் ஹதரத் நௌஃபல் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஃபாதத்துஹு ஸலாத்துன் ஃபகஅன்னமா உதிர அஹ்லுஹு வ மாலுஹு, யாருக்கு ஒரு நேர தொழுகை விட்டு தவறிவிடப்பட்டு விடுகின்றதோ, காரணமின்றி தவறிவிடப்பட்டு விடுகின்றதோ, அவர் தன்னுடைய குடும்பங்கள் தன்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்தும் இழக்கப்பட்டதை போன்றாகிவிடுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை விடுவதன் மூலமாக எங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அனைத்தும் இந்த குடும்பத்தினர்கள் சொத்து செல்வங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டதை போன்று ஒரு கவலையை கெட்ட நிலைமையை அல்லாஹ் எங்களுக்கு உண்டாக்கி விடுகின்றான்.
நாங்கள் தொழுகையில் பேணுதல் காட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, கலா செய்வதும் அதுவும் பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஜமா பைன ஸலாத்தைனி மின் கைரி உதரின், யார் தக்க காரணமின்றி 2 நேர தொழுகைகளை தொழுகிறார், 2 நேர தொழுகைகளை ஒன்று சேர்த்து தொழுகிறாரோ பகது ஆத்தா பாபம் மினல் கபாயிர், அவர் பெரும் பாவங்களில் ஒரு வாசலுக்கு வந்து விட்டார், திடனாக வந்து விட்டார் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தொழுகையை கலா செய்வது தேவையில்லை என்று வாதிடக்கூடிய சில சமுதாயம் உருவாகிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களிடத்தில் ஒருவர் ஒரு தொகை பணத்தை தந்துவிட்டு இந்த டேட்ல இந்த தேதியில தாங்க என்று சொல்லி கொள்கிறார். நாங்கள் அந்த தேதியில் கொடுக்காமல் அதுக்கு பின்னால் அந்த தேதி கடந்து விடுகின்றது. அதுக்கு பின்னால் அந்த தேதி கடந்ததன் பின்னால் அந்த உரியவர் வந்து நான் தந்த பணத்தை நீங்கள் தாங்க என்று கேட்டதற்கு நாங்கள் சொன்னால் அந்த உரிய டேட் கடந்து விட்டதே, இப்ப என்னத்துக்கு தர வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும், என்ன செய்வார் என்பது எங்களுக்கு தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், நேரம் குறிக்கப்பட்டு வைத்திருக்கிறான். அதை செய்யாவிட்டு பிறகு கலாவும் செய்யாவிட்டால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு ஃபிரௌனுடைய, ஹாமானுடைய, உபை இப்னு கலபுடைய கூட்டாளியாகவும் இந்த தொழுகையை விளக்கூடியவர்கள் மாறிவிடுகின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் தொழுகையை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் இந்த தொழுகையில் பேணுதல் காட்டக்கூடியவராக இருக்கின்றாரோ கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் ஒளியாகவும், கியாமத்துடைய நாளில் ஆதாரமாகவும், கியாமத்துடைய நாளில் ஈடேற்றத்திற்கு காரணமாகவும் அந்த தொழுகை அவனுக்கு ஆகிவிடுகின்றது. வமன்லம் யுஹாபில் அலையா, அதுக்கு மாற்றமாக யார் அந்த தொழுகையில் பேணுதல் காட்டவில்லையோ லம் தகுன் லஹு நூரன் வலா புர்ஹானன் வலா நஜாத்தன், அந்த தொழுகை அவனுக்கு ஒளியாகவோ அல்லது ஆதாரமாகவோ அல்லது ஈடேற்றத்துக்கு காரணமாகவும் அமையாது. மாற்றமாக வகான யௌமுல் கியாமத்தி மா ஃபிர்அவுன் வ ஹாமான் வ உபை இப்னு கலப், மாற்றமாக அந்த கியாமத்துடைய நாளில் கொடிய அரசனாகிய ஃபிர்அவுன், ஹாமான், உபை இப்னு கலப் போன்றவர்களுடன் எழுப்பாட்டப்படுவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலிருந்து ஒரு எழுத்துக்காட்டல் வருகின்றது. யாரு தொழுகையை பேணுதல் செய்யக்கூடியவராக இருக்கின்றாரோ மான் நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், அவர்கள் நபிமார்கள், நல்லடியார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்களுடன் எழுப்பப்படுவார், அவர் சேர்க்கப்படுவார் என்பதாக இதிலிருந்து மாற்றுக்கருத்து எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிர்அவுன் என்பக்கூடியவன் தான் பெரிய ஆண்டவன் என்று முழு உலகத்துக்கும் அவன் பெரிய ஆண்டவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த கொடிய அரசனாக இருக்கின்றான். அதே மாதிரி ஹாமான் என்கக்கூடியவன் அவனுடைய மந்திரியாக இருந்தான். உபை இப்னு கலப் என்கக்கூடியவன் மக்கா முஷிக்களுடைய பெரிய இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கின்றான். ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஜவாஜிர் என்ற நூலில் ஃபிர்அவுன் ஹாமானுடன் காரூனையும் சேர்த்து கூறியிருக்கின்றார்கள், எழுதியிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் இந்த கொடிய காபிர்களுடைய பழக்கங்கள், குணங்கள் தொழுகையை விடுவருடைய குணங்களாக இருக்கின்றன. தொழுகை விடுவருடைய குணங்கள் இந்த பெரிய கொடிய காபிர்களுடைய குணங்களாக இருக்கின்றன. எனவே எவன் பணம் சம்பாதிப்பதன் காரணமாக தொழுகையை விடுவானோ அவன் கியாமத்துடைய நாளில் ஹாரூனுடன் எழுப்பப்படுவான். ஆட்சி அதிகாரத்தினால் விடுபட்டால் ஃபிரௌனுடன் சேர்க்கப்படுவான். மந்திரி பதவியால், அதாவது உத்தியோகம், நட்பு போன்றவற்றால் தொழுகை அசட்டை செய்யப்பட்டால் ஹாமானுடன் எழுப்பப்படுவான். வியாபாரத்தினால் தொழுகை அசட்டை செய்யப்பட்டால் உபை இப்னு கலப் போன்ற பெரும் கொடியவர்களுடன் எழுப்பப்படுவார்கள். எனவே தொழுகை விட்டவர்கள் இத்தகைய கொடியவர்களுடன் சேர்க்கப்படுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை விடுவது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலாத், தொழுகையை விடக்கூடியவனுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தர்குஹா குஃப்ருன், அதை தொழுகையை விடுவது
குஃபுராகும், இறை நிராகரிப்பாகும் என்பதாக சொல்கிறார்கள். ஹதரத் அப்துல்லா இப்னு ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், கான அஸ்ஹாபுன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யரவுன ஷைஅன் மினல் அமாலி தர்கு குஃப்ருன் கைர ஸலா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எந்த அமல்களில் எந்த ஒரு அமலையும் தொழுகையை தவிர அதனை விட்டு விடுவது குஃபுர் என்று சொல்லவில்லை, தொழுகையை தான் விட்டு விடுவது குஃபுர் என்று கூட கூறியிருக்கிறார்கள். ஹம்மாத் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹ், அல்லமா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கருத்து தாரிக்கு ஸலா கல் முர்தத், தொழுகையை விடக்கூடியவன் முர்த்தத்தாகிவிட்டான், மதம் மாறிவிட்டான். லா யக்ருஜு மினத் தீன் வலா யுக்தல், அவன் தீனை விட்டு வெளியேறவில்லை, வலா யுக்தல் அவன் கொல்லப்படவும் மாட்டான், மாற்றமாக அவன் முர்த்தத்தாகிவிட்டான் என்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் தர்குவாயு அத்தி சாயிபாயில் குஃபர், அந்த தொழுகையை விடுவது அவனை குஃபருக்கு கொண்டு சேர்த்து விடுகின்றது. காபிருடைய செயலுக்கு, ஒரு இறை நிராகரிப்பினுடைய செயலுக்கு அவனுடைய செயல் ஒப்பாகின்றது. எனவே அவன் மீது அவன் தொழுகையை விட்ட நிலைமையில் அவன் மௌத்தாகும் போது அவன் காபீராக மௌத்தாகி விடுவானோ என்று அவன் மீது குஃபர் பயப்படப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை என்கிறது கியாமத்துடைய அமல் இபாதத்துகளில் முதலாக கேட்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இபாதத்துகளின் தாயாக இருக்கின்றது, பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவரையும் தொழுகையை சரிவர நிறைவேற்றி தொழுகையுடைய அனைத்து கூலிகளையும் பாக்கியங்களையும் அள்ளி அடைந்தவர்களாக ஆக்கி அல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலீது ذات عليم الصفات سميع السمات كبير الشأن فخيم الاسم عزيز العلم وسيع الحلم كثير الغفران جليل القدر رفيع الذكر مطاع الأثر جليل البرهان جميع الثناء عزيز جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأحمد والأسمر والمنعوت بشرح الصدر ورفع الذكر صلى الله عليه وعلى آله وأصحابه الذين هم خلاصة العرب الأربعة خير الخلائق بعد الأنبياء. أما بعد فإني أوصيكم بتقوى الله فيا أيها الناس فاتقوا الله فإن التقوى ميراث الحسنات وحيد الله فإن التوحيد رأس الطاعات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكون من الخاسرين ألا فإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوا فإن ربكم مجيب الداعين واستغفروا يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العلي العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. فاستغفروا الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له
ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطيع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا عما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على سيدنا محمد وأزواجه وذريته قال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا اللهم الله بأصحابي لا تتخذوهم غرلا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغلهم فببغلي أبغلهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى اللهم انصر من نصر سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجم وأتم وأهم وأعلم وأكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة